Good morning, students. We are going to see Unit 2 Prose, The Queen of Boxing by MC Mary Kom. And the previous video, we saw Mary Kom experience and Chinese experience. அவங்க வந்து இந்த ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சைனீஸ் ஃபுட்டு அந்த ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஈட் பண்ணுறது, சாப் ஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணி ஈட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன் திஸ் வீடியோ நம்ம வந்து அதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 36ல் second paragraph. On my return, Delhi gave me a warm welcome at the airport. Back in Imab, I was greeted with the garlands and drum beats and dancing. ஸோ ஆன் மை ரிட்டர்ன் அப்படின்னா அவங்களுடைய ரிட்டர்னில் அவங்க திரும்பி வரும்போது டெல்லி வந்து அவங்கள ஒரு வார்ம் வெல்கம், ஒரு பயங்கரமான ஒரு வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா, வித் ட்ரம் பீட்ஸோடு நல்லா வந்து. அண்ட் தென் ஏர்போர்ட்டில் அவங்கள வந்து க்ரீட் பண்ணி கார்லாண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ளவர், அதான் அந்த மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா அவங்கள வெல்கம் பண்ணிட்டாங்க, க்ரீட் பண்ணியிருக்காங்க, க்ரீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பயங்கரமான டான்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு வெல்கம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. There was the victory ride across town. A facilitation program was held in Langol, an area that houses the government quarters. ஸோ அந்த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விக்டரி ரைட் எப்படி போச்சு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னா பார்த்தோன்னா கங்க்ராச்சுலேட்டரி அட்ரஸ் அப்படின்னா வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கங்க்ராச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு ஹை லெவலில் பாராட்டி நல்லா அந்த அவங்கள அட்ரஸ் பண்ணது போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எல்லாருமே வந்து அவங்கள ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. Thanksgiving prayer were said and words of praise and adulation were showered on me. So the Thanksgiving prayers எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய ஒரு அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ், அடுலேஷன் அப்படின்னா வந்து அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ் நல்லா புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா, அப்ரிஷியேட் பண்ணி. ஸோ அவங்க வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்காக அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, பேசினாங்க. I was presented with a traditional shawl. அவங்களுக்கு வந்து அந்த தேங்க்ஸ்கிவிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெடிஷ்னல் ஷால்லாம் வேர் பண்ணி, நம்மளுக்கு கூட நார்மலாக வந்து நிறைய பிளேசஸில் மரியாதைக்காக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இவங்களுக்கும் அந்த ஷால் எல்லாம் போர்த்து விட்டாங்க. ஓஜல் Ibaka was also presented and was a Delhi facilitation. When I spoke to the people in the Langal that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. So அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லாஸ்ட் ஸ்பீக்கில் ஆக்சுவலாக ஹி வான் சில்வர் மெடல். அவங்க வந்து என்ன வான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில்வர் மெடல் தான் வான் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் டெஃபினட்டாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்யூச்சர் டோர்னமெண்ட்டில் அவங்க வந்து ஒரு நம்பிக்கை தராங்க. அந்த லாங்கால் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கை தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான நம்பிக்கைனா நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு கோல்டு மெடலை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தராங்க. தட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல், எ சில்வர் வில் ஆல்வேஸ் மீன் எ லாட் டு மீ. த ஃபைட் அண்ட் ஆல் தட் followed are clearly enhanced in my memories, but deep inside I was not happy with a silver. As I touched down in India, I vowed that the next time I would bring back a gold. I knew I was a good enough. So first international silver medal அவங்க வந்து அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கோல்டு மெடல் வாங்கலை அப்படின்னா என்ஹான்ஸ்ட் அப்படின்னா இம்ப்ரிண்டட் அப்படின்னு சொல்லுவோம். என்ஹான்ஸ்ட் அப்படின்னா இம்ப்ரிண்டட் அப்படின்னா மனசுக்குள்ளே கிளியராக நல்லா டீப்பாக போயிட்டு எனக்கு வந்து மனசில் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மைண்டில் ஃபிக்ஸ்டு இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் பட் டீப் இன்டீட் அப்படி உள்ள அந்த மாதிரி போனாலுமே ஐ வாஸ் நாட் ஹாப்பி, நான் வந்து ஹாப்பியாகவும் இல்லை. எதனால் அவங்க ஹாப்பியாக இல்லைன்னா அவங்க ஹி காட் ஒன்லி அ சில்வர் மெடல். ஸோ ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஷி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் தட். அதில் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ தட் அவங்க வந்து
ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஐ டச் டவுன் இன் இந்தியா, அவங்க வந்து இந்தியா வந்த அப்புறமா அவங்க வந்து ஒரு வேர்டு அப்படின்னா வந்து அந்த ப்ராமிஸ் ஓத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு வேர்டு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா தட் த நெக்ஸ்ட் டைம் ஐ வுட் பிரிங் பேக் எ கோல்டு. நான் இன்னொரு முறை நான் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோல்டோடு தான் வருவேன் திரும்ப வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. ஐ நோ ஐ வாஸ் குட் எனஃப், எனக்கு தெரியும், எனக்கு வந்து அது குட் எனஃப் அப்படின்னா என்னால் முடியும், அதுக்கான திறமை எனக்கு இருக்குது, அதுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த சில்வர் இன் த பென்சில்வேனியா அண்ட் த ப்ரைஸ் மணி ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹேட் புட் அண்ட் இன் டு மை இமிடியேட் ஃபினான்ஷியல் worries. ஸோ எனக்கு வந்து அந்த பென்சில்வேனியாவில் கொடுத்த அந்த ப்ரைஸ் மணி அண்ட் தென் காட் ஃப்ரம் பென்சில்வேனியா ப்ரைஸ் மணி அண்ட் கவர்மெண்ட் மணி, இது வந்து இட்ஸ் சம்வாட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரீஸை வந்து அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ஐ வாண்டட் எ ஜாப் டு ஃபார் தட் அலோன் கேன் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் எ ஸ்டெடி இன்கம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு மணி இருந்துச்சுனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு ஜாப் வேணும் இல்லையா, ஸோ அதை பற்றி அவங்க வந்து வரி பண்ணுறாங்க. அந்த ஒரு லாங் டைம் ஜாப் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி, அதாவது நீண்ட கால பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்ச நாள் தான் காசு இருக்குது அப்படின்னா நம்ம செலவு பண்ணிடுவோம். பட் நம்ம வந்து ஸ்டோரேஜில் இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ அரௌண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட் ஐ ஹேட் நோ சர்விங் எக்ஸப்ட் எ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஸோ அவங்க வந்து கெட்டிங் மேரிட் பண்ண அப்புறமா அவங்கக்கிட்ட வந்து எந்த விதமான பைசாவும் இல்லை, அப்படி மணியும் இல்லை, இன்ஸ்டன்ட் எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்டு championship gold, the Manipur government offered me the post of sub-inspector which I accepted in 2005. After that அவங்களுக்கு வந்து 2005ல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவங்க வந்து மணிப்பூர் கவர்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு தராங்க. கோல்டு இந்த செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வாங்குகிறேன், அப்போ அவங்களுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்குது, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இன் 2005 I had long dreamed of getting a government job through the sports quota and it was finally fulfilled. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தாட் இருந்துருக்கு. என்ன தாட் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம வந்து டெஃபினட்டாக வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கு. ஸோ தட் அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டால் அந்த ட்ரீம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. And it was finally fulfilled ஆயிடுச்சு. I earned a salary of rupees 50,000 in that first job. The thing about job that are obtained through the sports quota is that we are not required to go in works as regular as our colleagues because we tend to be away at camps and tournaments through much of the year. I go to the office when necessary and every time I need to go out of station I am required to take leave and inform the department. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஜாப் வந்து இவங்க வாங்கிட்டாலுமே ரெகுலரான ஒரு ப்ராசஸ்க்கு அவங்க வந்து ஜாப் போகணும் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து டோர்னமெண்ட் போகணும் அண்ட் தென் வந்து எங்கேயாச்சும் வந்து கேம்ப்ஸ் ஏதாவது கூட்டிகிட்டு போனாங்க, அந்த மாதிரிலாம் போனோன்னா ஷீ இன்ஃபார்ம்டு டு ஹிஸ் டிபார்ட்மெண்ட். ஆஃப்டர் தட் ஹி வெண்ட், அவங்க வந்து அதுக்கப்புறமா போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா பர்டிகுலர் ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பாக்ஸிங் அப்படின்னு நம்ம பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ தட் இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் அப்படின்னா வந்து இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டும் அதை பற்றி வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. My medal hall continued after my marriage, putting an end to speculation among my families and friends around that particular topic. ஸோ இந்த அவங்க மெடல்ஸ்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஹால் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா டேக்கிங் எ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பயங்கரமான கலெக்ஷன், அதாவது சேகரிக்கிறது, நிறைய
இன்ஃபர்மேஷன் சேகரிப்பாங்களா யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெகுலேஷன் மீன்ஸ் கெஸ் இல்லை சந்தேகம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா, அந்த மாதிரி வருதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பர்டிகுலர் டாபிக் எந்த மாதிரியான பர்டிகுலர் டாபிக், ஐ ரிட்டன் த வேர்ல்டு டைட்டில் இந்த 3rd வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அண்ட் பொடல்ஸ்கோ இன் ரஷ்யா இன் 2005. இவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா, திரும்ப வந்து கண்டினியூ ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ தட் இவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்துச்சு. நிறைய கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐ ரிட்டன் த வேர்ல்டு டைட்டில், அவங்க வந்து ரிட்டன் ஆனாங்க. எப்போது எந்த டைட்டில் அப்படின்னா 3rd வேர்ல்டு விமென் பாக்ஸிங் சாம்பியன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ரஷ்யாவிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2005. சாரிட்டோ ஹூ had won the bronze and I were given a hero's welcome at the Impal airport. ஸோ இவங்களும் அந்த ப்ராஸ் வாங்கினவங்களும் வந்து வெல்கம் பண்ணப்படுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இம்பால் ஏர்போர்ட் அப்படின்ற பிளேஸில். வி வேர் டேக்கன் டு த பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டர் வேர் கிராண்ட் ரிசப்ஷன்ஸ் வேர் ஆர்கனைஸ்டு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர் தியேட்டரில் ஒரு பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், அதாவது கிராண்டாக வந்து பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் ஹேட் எ குட் run from 2001 to 2004. I won several golds, all the senior women's boxing championship, the second women's boxing championship 2002, the second Asian women's boxing championship at Izar in 2003, and the Witch Cup boxing championship at Pulse Hungary. In spite of this, when I got married, everybody was doubtful that my male health would continue, but after the wedding I participated in and won a gold in the 3rd and 4th World Women's Boxing Championship in October 2005 and November 2006. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் ரன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்போ பார்த்தோன்னா இன் பிட்வீன் 2001 to 2004 அப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கோல்டு மெடல்ஸ் ஐ வான் செவரல் கோல்டு மெடல்ஸ் ஐ வான் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வான் செவரல் கோல்டு மெடல்ஸ். என்னென்ன கோல்டு மெடல்ஸ் பார்த்தோன்னா சீனியர் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வாங்குறாங்க, செகண்ட் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வாங்குறாங்க. தென் ஹி காட் அ செகண்ட் ஏஷியன் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இஸாட் இன் 2003 அண்ட் தென் விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஹேங்கர்ல வாங்குறாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க வந்து நிறைய வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐ பார்ட்டிசிபேட் இந்த கோல்டு மெடல் இந்த மாதிரி நிறைய வாங்கினாலுமே அவங்களுக்கு வந்து அந்த டவுட்ஃபுல், அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஃபுல், எவ்ரிபடி வாஸ் டவுட்ஃபுல் தட் மீல்ஸ் ஹால்ஸ் அவுட் கண்டினியூஸ். நம்ம வந்து சொன்னோம் இந்த மாதிரி நிறைய வாங்கினாங்க இன் பிட்வீன் 2001 to 2004 அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. there was a number of other international level championship in Taiwan, Denmark and so on. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய சாம்பியன்ஷிப்லாம் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய சாம்பியன்ஷிப் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. வியட்நாம், தைவான் அண்ட் தென் டென்மார்க்கில் அப்புறம் சூனான் அப்படின்னா அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் அ ரிட்டன் மை வேர்ல்டு டைட்டில் இன் 2006 by defeated Setrupa Delta of Romanian 22-7 at the 4th World Championship in New Delhi that I considered one of my great achievements. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வான் பண்ணுறாங்க. அட் தட் அதுக்கப்புறமா 22-7 வான் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சீரியஸில் அப்படின்னு பார்த்தோன்னா 22-7. ஸோ தட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4th சாம்பியன்ஷிப்பில் நியூ டெல்லியில் அது வந்து இட்ஸ் கிரேட்டஸ்ட் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஷி ஃபீல்ட் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட். இட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மெமரபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம். த அதர்
Other Indian boxers also performed expectationally well. India won 4 golds, 1 silver and 3 bronze, and our team won the overall title. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அது வந்து ஒரு மெமரபுளான திங்காக அவங்களுக்கு இருந்தது. அட் த சேம் டைம் அதர் இண்டியன்ஸ் இவங்க கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அதர் இண்டியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களும் வந்து இப்போ ஒரு அதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸைட் பண்ணுற லெவலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 4 கோல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 1 சில்வர் வின் பண்ணியிருக்காங்க, 3 ப்ரோஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஹிஸ் hat-trick of a world championship wins, the media christening me queen of boxing and manufactured Mary. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹார்டிக் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிறிஸ்டினைட் அப்படின்னா வந்து பேர் சூட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாராட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேனுஃபேக்சர்ட் மேரி அப்படின்னா வந்து அற்புதமான அப்படின்னு சொல்லுவாங்க, அமேசிங்கான ஒரு வெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேமை இவங்களுக்கு சொல்கிறாங்க, வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினைட்னா சூட்டுறாங்க, பேர் சூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? தேங்க்யூ.